ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி பயறு கஞ்சி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ப்ரோட்டீன், அயன், கால்சியம்லாம் ரிச்சான ஒரு சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு அதையுமே கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு பயிரை குக்கருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்தோம்ல வெந்தயம், அந்த தண்ணியோடவே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 250 ml கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 3 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நமக்கு அந்த பயறு, வெந்தயம் எல்லாமே நல்லாவே வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1/3 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். இதில் நான் 250 ml கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் இது போல் ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப கொதித்து வரணும்னு வேண்டாம். நல்லா தண்ணி சூடாகிற டைம்லையே நம்ம ஏற்கனவே ராகி மாவு தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துருந்தோம்ல, அதை நல்லா ஒருக்கா இது போல் கலந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி ராகி மாவில் தான் கஞ்சி செய்கிறோம். நீங்கள் முழு ராகியை கூட ஊற வச்சு அரைச்சிட்டு கஞ்சி செய்யலாம். இப்போ இதை நம்ம நல்லா தொடர்ந்து கலந்து எடுக்கணும். இது நல்லா கொதித்து வரணும். இது போல் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தோம்ல பச்சைப்பயிறு, வெந்தயம், அதை அந்த தண்ணியோடவே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்து ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுக்கணும். நமக்கு அந்த ராகி மாவுலாம் நல்லா வெந்து வரணும். இது அடி பிடிக்கும், அதனால் தொடர்ந்து கலந்து எடுக்கணும். ராகி மாவுலாம் நமக்கு நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து கொஞ்சம் கூட நல்லா குறுகி வரணும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், ராகி மாவுலாம் நல்லா வெந்து கொஞ்சம் கூட நல்லா திக்காகி வந்திருக்கு. இது ஆறுனதும் கொஞ்சம் கூட திக்காகி வரும். இது ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். முக்கியமாக டயபெட்டிக், வெயிட் லாஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபுட்டு. இப்போ இது சிம்மில் இருக்கட்டும், அப்பப்போ கலந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான ஒரு அரைப்பு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் இங்கே வந்து 250 ml கப்பில் அரை கப்போட கொஞ்சம் அதிகமாக தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தக்கன கொஞ்சம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவுனா தேங்காவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துருக்கிறேன். கூடவே இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இங்கே நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல ராகி கஞ்சி, அது கூடவே சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டெல்லாம் சேர்த்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நல்லா கலந்து எடுத்தாலே போதும். இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தேங்காய் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தேங்காய் பாலாக கூட சேர்த்துக்கலாம். அது மாதிரி பூண்டு சேர்க்குறதா இருந்தாலும் நம்ம ஏற்கனவே பச்சை பயிரெலாம் வேக வச்சோம்ல, அந்த டைமில் சேர்த்து வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் இப்போ இங்கே ஒரு ஃப்ரை பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நான் இங்கே தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 4லேருந்து ஒரு 5 போல் சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு வத்தலையும் பிச்சு சேர்த்துருக்கிறேன். நமக்கு வெங்காயம்லாம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி வரது வரையும் வதக்கி வரணும்னு வேண்டாம். நல்லா சாஃப்டாகி வரது வரையும் வதக்கி எடுத்தாலே போதும். உங்களுக்கு எண்ணெய் எதுவும் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நம்ம ஏற்கனவே தேங்காய் அரைச்சோம்ல, அப்போ அந்த தேங்காய் கூடவே வெங்காயமும் வத்தல் தேவைப்பட்டால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கஞ்சை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். எப்போவும் இட்லி, தோசைன்னு செய்யாமல் இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு குடிங்க. வயிற்றுக்கு எதமாக நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் உடம்புக்கு நல்ல தெம்பாகவும் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல்லாம் சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் நமக்கு தேவைக்கு தக்கன சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருந்தோம்ல வெங்காயம், அதையுமே இதில் சேர்த்துக்கலாம்.
இதுக்கு எந்த சைடிஷ்மே வேண்டாம், சும்மாவே இப்படி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது போல் நிறைய ராகி மாவில் பண்ண ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் எண்ட் ஸ்க்ரீன் ஐகார்ட்லாம் கொடுத்துருக்குறேன். ஃப்ரீ டைமில் சேனலே விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.